أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واصلل سخيمة صدورنا. طيب، الآن هل تستمعون جيدا؟ هل تسمعون؟ كذا نعم أستاذ. நாங்க இன்று 24வது பாடம் படிக்கணும், அப்படியா? ஆமா. أستاذ. طيب، الوحدة الثالثة، السكن، الدرس الرابع والعشرون، الأصوات وفهم المسموع. أولا الأصوات. ح. பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு வஹ்தாவிலையும் இப்படியான ஒரு பாடம் எங்களுக்கு வரும். அதாவது அஸ்வாத். படிச்சோமா இந்த பாடம்? ஆமா, நேத்து இந்த பேஜ் முடிச்சிருக்கோம் உஸ்தாத். ஆமாங்க உஸ்தாத். எதுவரை இல்ல முடிக்கல. இல்ல குர்ஆன் வசனம் வரைக்கும் முடிச்சிருக்கோம் உஸ்தாத். குர்ஆன் வசனம் வரைக்கும் தான். ஓகே ஓகே. ஃபஹ்முல் மஸ்மூ, இரண்டாவது பகுதி. ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூ அப்படி என்பது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மஹாரா, ஒரு ஆற்றல். அதுவும் முக்கியமான ஆற்றல். எங்களுக்கு தெரியும், ஒரு மொழி எங்களுக்கு தெரியும் என்றால் அந்த மொழியில் எங்களுக்கு 4 விதமான ஆற்றல்கள் இருக்கணும். அந்த 4 மகாராக்களும் எங்களிடத்துல எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு அந்த மொழி தெரியும் என்று நாங்கள் அளவிட முடியும். ரைட். அதுல மிக முக்கியமானது முதலாவதுமான ஸ்கில், மஹாரா, ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹம் என்றால் புரிதல், விளங்குதல். மஸ்மூ என்றால் செவிமடுக்கப்படுவதை ஃபஹம், விளங்குதல் என்ற அர்த்தம். அதாவது அந்த மொழியில பேசுவதை நாங்கள் செவிமடுக்கும் பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்வதுதான் ஃபஹ்முல் மஸ்மூ. இது முக்கியமாக இந்த ஆற்றலை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியில முதலாவதாக அவங்கள்ட்ட வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இதுதான். அது இயல்பாகவே அவர்களிடத்துல உருவாகும். அவங்களோட சூழல்ல பேசக்கூடியது கேட்டு இஸ்திமாங்கிற இந்த ஆற்றல். ஃபஹ்முல் மஸ்மூக்கு இன்னொரு பேர் இஸ்திமா. இஸ்திமா என்றால் செவிமடுத்தல். இதை நாங்க புதிய ஒரு மொழியை படிக்கிறதாக இருந்தாலும் அந்த மொழியில இதுக்கு நாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்தால்தான் எங்களோட தாய்மொழியை நாங்க பயன்படுத்துற மாதிரி அந்த இரண்டாவது மொழியை கையாள முடியும். ஃபஹ்முல் மஸ்மூ, இஸ்திமா. அதுக்கு பிறகுள்ள மஹாரா இது அல் மஹாரத்து ثانية அல் கலாம், பேசுறது. ஃபஹ்முல் மஸ்மூ, அதே மாதிரி அல் கலாம். மூன்றாவது அல் மஹாரத்து ثالثة, மூன்றாவது ஆற்றல் அது அல் கிராஅ. القراءة. قراءة واسطة. المهارة الرابعة نالاவது الكتابة. الكتابة. طيب، التدريب الأول. استمع. استمع என்றால் உங்களுக்கு தெரியும், அடையாளம் போட்டிருக்கிறான் தானே. استماع لنوددان استمع. ثم ضع. ثم ضع الرقم في المربع المناسب. مناسبان مربع ذا பொருத்தமான مربع الرقمை இடு. طيب, இப்போது நான் உங்களுக்கு இந்த சூறாவுக்களுக்கான வாக்கியங்களை, ஜும்லாக்களை நான் வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அக்ரா அலைக்கும். நீங்க மார்க் பண்ணுங்க. சரி,
طيب வாஹித் நான் வாஹித் என்று சொல்லி ஒரு ஜும்லா சொன்னால் நீங்க அதுக்கு எந்த சூறாவுக்கு பொறுத்தவோ அந்த சூறாவுக்கு நீங்க வாஹித் அந்த ரக்ம அந்த முரப்பாயில போடுங்க சரியா طيب الثلاجة في المطبخ الثلاجة في المطبخ اثنان الأريكة في غرفة الجلوس الأريكة في غرفة الجلوس ثلاثة أسكن في شقة أسكن في شقة أربعة السرير في غرفة النوم السرير في غرفة النوم خمسة أسكن في بيت أسكن في بيت ستة السخان في الحمام السخان في الحمام طيب இப்போது நாங்க பார்க்கலாம் طيب واحد எது எந்த حرف جيم جيم طيب ما هي الجملة أنا சொன்ன جملة எது الثلاجة الثلاجة في المطبخ நீங்க மார்க் பண்ண மட்டும் தான் உங்களோட பயிற்சி இது மேலதிகமானது நீங்க சொல்ல முடியுமா இருந்தா பெரிய நல்ல விஷயம் الثلاجة في المطبخ طيب اثنان اكو கேக்குற மைக் ஆஃப் பண்ணி வைங்க طيب اثنان அது ها طيب யாருக்கு சொல்லலாம் அந்த ஜும்லாவை ما هي الجملة غرفة الجلوس الأريكة في غرفة الجلوس الأريكة في غرفة الجلوس طيب ثلاثة واو ما هي الجملة أسكن في شقة أحسنتم أسكن في شقة أسكن في شقة طيب أربعة همزة طيب ما هي الجملة السرير في غرفة النوم أحسنتم بارك الله فيكم السرير في غرفة النوم السرير في غرفة النوم طيب خمسة دال طيب ما هي الجملة أسكن في بيت أسكن في بيت طيب أحسنتم ستة باء ما هي الجملة السخان في الحمام أحسنتم السخان في الحمام طيب الآن ننتقل إلى التدريب الثاني استمع ثم ضع علامة الصحيح في المربع المناسب في المربع المناسب طيب مناسبة أنا مربع علامة الصحيحة في المسؤول طيب இப்போது நான் சொல்லும் பொழுது ரெண்டு சூறாவுல எந்த சூறாவுக்கு மிக பொருத்தமோ அந்த சூறாவுல நீங்க மார்க் பண்ணணும் முதலாவது தந்திருக்கிறதுல எங்களோட புத்தகத்துல ஸ்கிரீன்ல நாங்க ஷேர் பண்ணிருக்கிற புத்தகத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்க எதுக்கு மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீங்க தமிழ்நாட்டுல புத்தகத்தை வாங்கினீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இப்போது நான் இதுக்கு ஜும்லாக்களை சொல்றேன் கவனிங்க நீங்க
واحد. في الشقة 4 غرف. في الشقة 4 غرف. 2 أسكن في شقة. أسكن في شقة. 3 أريد مشاهدة الأثاث. أريد مشاهدة الأثاث. 4 الشقة في الدور الأول. الشقة في الدور الأول. 5 أريد سجادة. أريد سجادة. 6 أريد أريكة. أريد أريكة. طيب الآن انظروا إلى التدريب. طيب صورة أولى وثانية وعندنا سؤال سريع. طيب 1 أولى. அதாவது புத்தகத்துல இருக்கவங்களை மட்டும் தான் அது பதில் சொல்ல முடியும். 2 முறை தான் இருக்குது இல்லையா? அதனால புத்தகம் வச்சிருக்கிறார்கள் சொல்லுங்க. ஊலாவா தானியாவா உங்களோட புத்தகத்துல? பிரிண்ட் அவுட் வச்சு எக்ஸாம் இல்லை. சானி தானே, சூரத்து சானியா தான் புத்தகத்துல இருக்கு. சரி, இஸ்னா அந்த சூராக்கு என்ன ஜும்லா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா யாருக்காவது? في الشقة 4 غرف. في الشقة 4 غرف. طيب 2 أولى. أولى. طيب عند جملة ஞாபகம் இருக்கா? أولى ده جملة أسكن في شقة. أسكن في شقة. அப்ப அஸ்குனு ஃபி ஷக்காவுக்கு பொருத்தமானது அஸ்ஸூரத்துல் ஊலா, முதலாவது சூரா. طيب இரண்டாவது சூரான்னா நாங்க எப்படி சொல்லுவோம்? أسكن في بيت. طيب أسكن في بيت. أحسنتم. 3 سورة الأولى. السورة الأولى. طيب ما هي الجملة؟ جملة نفهمها؟ أريد مشاهدة الأثاث. أريد مشاهدة الأثاث. طيب இரண்டாவது சூராவுக்கு எப்படி சொல்லலாம் இதே மாதிரி ஜும்லா? أريد مشاهدة التلفاز. أريد مشاهدة التلفاز. تلفاز أنا TV தானே. تلفاز. أريد مشاهدة التلفاز சொல்லலாம். طيب طيب 4 سورة الأولى. السورة الأولى. طيب من يذكر لنا الجملة؟ أسكن في الدور الأول. الشقة في الدور الأول. الشقة في الدور الأول. طيب السورة الثانية إن جملة سورة الشقة في الدور الثالث. أيوة الشقة في الدور الثالث. أحسنتم. طيب 5 سورة الثانية. طيب جملة، ما هي الجملة؟ أريد سجادة. أريد سجادة. طيب الجملة الأولى وكأن صلاة سوري السورة الأولى وكأن جملة صلاة. أريد ستارة. أريد ستارة. طيب 6 الثانية. السورة الثانية. طيب ما هي الجملة؟ أريد أريد أريكة. السورة الأولى وكأن جملة صلاة. أريد سرير. أريد سريرة.
طيب بارك الله فيكم. ننتقل إلى التدريب التالي. التدريب الثالث. استمع ثم ضع الرقم في المربع المناسب. هذا ما أدري مربع المناسب وطبعا مربع مناسب له رقم ضع. طيب இப்போது நான் சொல்லும் போது நீங்க கவனிங்க. பொருத்தமானதுக்கு مربع இலக்கத்தில். طيب أول واحد أريد مشاهدة البيت. تفضل هذا هو البيت. هذا بيت جميل. طيب اثنان أين تسكن؟ أسكن في حي المطار. هل تسكن في بيت؟ لا أسكن في شقة. ثلاثة هل تسكن في شقة؟ نعم أسكن في شقة. ما رقم شقتك؟ 8. 4 أريد مشاهدة الأثاث. تفضل هذا هو الأثاث. هذا أثاث جميل. طيب مرة أخرى نرملا சொல்றேன். واحد أريد مشاهدة البيت. تفضل هذا هو البيت. هذا بيت جميل. اثنان أين تسكن؟ أسكن في حي المطار. هل تسكن في بيت؟ لا أسكن في شقة. ثلاثة هل تسكن في شقة؟ نعم أسكن في شقة. ما رقم شقتك؟ 8. 4 أريد مشاهدة الأثاث. تفضل هذا هو الأثاث. هذا أثاث جميل. طيب الآن انظروا إلى هذه الصور. طيب واحد دال با ودالا دال தால்னு சொல்றவங்க ஏன் தால் காரணம்? நீங்க அந்த சொல்ல ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பைட்டிங் சொன்னா بيت جميل. طيب பைட்டி طيب با தான் சரியான விட. الجواب الصحيح சரியான விட با. طيب ஏன் காரணம்? யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க அந்த ஜும்லாவை? أريد مشاهدة البيت. تفضل. أريد مشاهدة البيت. أريد مشاهدة البيت. இப்போ அதுக்கு சில நேரம் உங்களுக்கு தாலும் பொருத்தமாய் தெரியலாம். அடுத்தது என்ன சொன்னாங்க? تفضل تفضل. هذا هو البيت. هذا بيت جميل. هذا بيت جميل. أحسنتم. طيب அப்ப பாதான் அதுக்குரிய ஜவாப் என்றால் தாலுக்குரிய ஜவாப் பின்னால வரும். طيب اثنان همزة. طيب எதை வச்சு சொன்னீங்க? مطار. طيب جملة யாருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லலாமா? أين تسكن؟ أحسنت. أين تسكن؟ أسكن في حي المطار. أين تسكن؟ أسكن في حي المطار. هل تسكن في بيت؟ أيوة أحسنتم. جواب لا أسكن في شقة. காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஷக்கா தான், அபார்ட்மெண்ட். طيب
لا أسكن في شقة. طيب ثلاثة دال دار. எதை வச்சு தாரண்டு கண்டுபிடிச்சீங்க? ثمانية தமான். رقم தமான். طيب யார் ஜும்லா சொல்ல போறீங்க? هل تسكن هل تسكن في شقة؟ هل تسكن في شقة؟ جواب என்ன சொன்னாங்க? نعم أسكن في شقة. نعم أسكن. ما அதுக்கு رقم பிறகு என்ன شقتك؟ கேள்வி? ما رقم شقتك؟ أيوة أحسنتم. ما رقم شقتك؟ ما رقم شقتك؟ என்ன ஜவாப்? ثمانية. طيب அதை வச்சு தான் நீங்க அந்த ஜவாபை கண்டுபிடிச்சீங்க. طيب أربعة. جيم. طيب எதை வைத்து கண்டுபிடித்தீர்கள்? الثلاث. الأثاث. طيب யார் ஜும்லா சொல்லுங்க பாப்போம். أريد مشاهدة أريد مشاهدة الأثاث. என்ன சொன்னாங்க? تفضل. جواب. هذا هو الأثاث. تفضل. هو الأثاث. هذا هو الأثاث. அவர் என்ன சொன்னார் அதுக்கு பதில்? هذا أثاث جميل. هذا أثاث جميل. هذا أثاث جميل. طيب أحسنتم. بارك الله فيكم. இப்போது நாங்க அடுத்த தத்ரீபுக்கு போகலாம். அதுதான் இந்த பாடத்துல எங்களுக்கு கடைசி தத்ரீப். طيب التدريب الرابع استمع إلى السؤال. سؤال என்றால் என்ன? سؤالنا கேள்வி. طيب கேள்வி. ஜவாபுக்கு மாற்றம். இப்போ உங்களுக்கு சுவால் சொல்லுவாங்க. எந்த சூறாவுக்கு பொருத்தமோ அந்த சூறாவுல முரப்பாக்கு நீங்க இலக்கத்தை எடுங்க. ثم ضع الرقم في المربع المناسب. طيب الآن أقرأ عليكم السؤال. الأسئلة سؤال غلا مرضنا ماسك. طيب واحد. هل شقتك رقم 4؟ هل شقتك رقم 4؟ 2. ما رقم بيتك؟ ما رقم بيتك؟ 3. ما رقم غرفتك؟ ما رقم غرفتك؟ 4. كم غرفة في الشقة؟ كم غرفة في الشقة؟ 5. في أي دور الشقة؟ في أي دور الشقة؟ 6. ماذا تريد لغرفة الجلوس؟ ماذا تريد لغرفة الجلوس؟ 7. ماذا تريد للمطبخ؟ ماذا تريد للمطبخ؟ 8. ماذا تريد للحمام؟ ماذا تريد للحمام؟ 9. ماذا تريد لغرفة النوم؟ ماذا تريد لغرفة النوم؟ طيب هل انتهيتم؟ نعم. طيب الآن واحد. ها واحد. طيب الآن என்றால் இப்போது தனி الآن சில சொற்கள் நான் அதிகமாக பயன்படுத்தும் சில நேரம் الآن என்றால் இப்போது. طيب ها ما هي الجملة؟ ما هو السؤال؟ سؤال என்னது ஞாபகம் இருக்கா؟ هل شقتك رقم 4؟ أحسنتم. هل شقتك رقم 4؟ இப்படி கேட்கலாம். அது எப்படி என்றால்
هل رقم شقتك 4 هل رقم شقتك 4 உங்களோட ஷக்காவுடைய ரகம் 4 طيب اثنان جيم ما رقم بيتك سوري ايه اثنان ايه جيم 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 طيب அதுக்குரிய ஜும்லா என்ன ما ما رقم رقم بيت بيتك ما رقم بيتك طيب 3 طاء 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 طيب ما هو السؤال ما ما رقم رقم غرفتك ما رقم غرفتك طيب 4 همزة 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 طيب ما هو السؤال كم كم غرفة غرفة في الشقة في الشقة كم غرفة في الشقة كم غرفة في الشقة தந்தாங்க பிரச்சனை في شقتك கேட்கலாம் தானே கம் غرفة في الشقة طيب அப்ப அந்த ஹம்சால இருக்கிறது ஒரு ஷக்காவுடைய ரூம்ஸை காட்டியிருக்கிறாங்க மேல அதனுடைய அமைப்பை காட்டியிருக்கிறாங்க طيب 5 زاي زاي طيب ما هو السؤال في أي دور في الشقة أي دور الشقة أحسنتم في أي دور الشقة في أي دور الشقة طيب 6 باء ما هو السؤال ماذا تريد تريد في في غرفة غرفة الجلوس ماذا تريد لغرفة الجلوس لغرفة الجلوس أحسنتم طيب 7 واو واو طيب ما هو السؤال ماذا تريد للمطبخ للمطبخ ماذا تريد للمطبخ என்ன சூரா தந்திருக்கிறாங்க فرن فرن طيب فرن واوல என்ன இருக்குது فرنங்கிற فرن طيب 8 دال دال طيب ما هو السؤال ماذا تريد ماذا تريد للحمام ماذا تريد للحمام طيب 9 حاء ما هو السؤال ماذا تريد للغرفة النوم أحسنتم ماذا تريد لغرفة النوم لغرفة النوم طيب இது நீங்க ஜவாப் சொல்லல என்றாலும் பிரச்சனை இல்லை ஆனா முக்கியமாக நீங்க மார்க் பண்றத கொடுக்கக்கூடிய பயிற்சி இதையும் சொல்றதா இருந்தால் அது வந்து மேலதிகமான விஷயம் நல்ல விஷயம் இப்போது நாங்க இந்த பாடத்தை முடிச்சிருக்கிறோம் அதனால நான் நினைக்கிறேன் புதிய பாடத்துக்கு போக வேண்டாம் என்றால் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காலை வகுப்பும் மாலை வகுப்பும் ஒரே மாதிரியாக பாடத்தை கொண்டு போறதுதான் சிக்கல் இல்லாம இருக்கும் இல்லைன்றா இந்த இடத்துல நிறுத்தினம் என்றதுல சிக்கலாகுது இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் அரபு மொழியை நாங்க படிக்கிறதுனால எங்களுக்கு எங்களோட நாவை நாங்க திருத்திக் கொள்றதுக்கு அதிகமாக நாங்க குர்ஆனை நாங்க அதிகமாக ஓதுறதன் மூலமாகவும் குர்ஆனை அதிகமாக செவிமடுக்கிறதன் மூலமாகவும் எங்களோட அரபு மொழி ஆற்றல் அதிகமாக வளரும். ஏன்னா அரபு மொழியில தான் குர்ஆன் இருக்குது, சுத்தமான அரபு மொழியில. அதை நாங்க கேட்கும் பொழுது அந்த சொற்கள் வந்து எங்களோட மனதுல பதிவாகும். இப்ப நாங்க அரபு மொழி படிக்கிறதுக்கு அது எங்களுக்கு துணையாக அமையும். அதே மாதிரி அரபு மொழியை பிழை இல்லாம பேசுறதுக்கு குர்ஆனை ஓதுறது மிகவும் எங்களுக்கு துணை நிற்கும். குர்ஆனை நாங்க சரியாக ஓதுறது, அந்த அஸ்வாத்துகளை சரியாக மொழி வெளிப்படுத்துறது, தஜ்வீத் நீங்க படிக்கிறது, அதே மாதிரி அஸ்வாத்துகளை சரியாக வெளிப்படுத்துறதுக்கெல்லாம் அரபு மொழிக்கு நீங்க படிக்கிற அரபு மொழிக்கு அது துணையாக இருக்கும். நீங்க குர்ஆனை சரியாக பலமுறை கேட்கும் பொழுது அந்த ஹர்ஃபுகள் வந்து இயல்பாக உங்களிடத்துல பிழை இல்லாம நீங்க ஓதுறதுக்கு முற்படுவீங்க, உங்களுக்கு ஒட்டவாக வரும். சரி,
குர்ஆன் ஓதுறதுனால எங்களுக்கு அதிகமான பரக்கத்தும் இருக்குது. நாங்க கட்டாயமாக எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே குர்ஆன்ல கொஞ்சமாவது நாங்க ஓதணும். ஓதாத நாள் இருக்கக்கூடாது. ஒரு பக்கமாவது நாங்க ஓதணும். சில பேர் ஆகவே ஓத முடியாது, இதுக்கு ஓதுறதே இல்லை என்று சொல்றாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கத்தை நீங்க ஓதி உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாள்ல ஒரு ஜுசு வரையில ஓதுறதுக்கு உங்களை காலப்போக்கில் பயிற்றுவித்துக் கொள்ளலாம். அப்படி நீங்க ஓதினால் உங்களுக்கு நிறைய அரபு மொழியோட தொடர்பு வரும். குர்ஆன்ல ஓதுறதுனால எங்களுக்கு வாழ்க்கையிலையும் என்ன கிடைக்கும்? பரக்கத்து கிடைக்கும். எங்களோட வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும். என்றால் அல்லாஹுடைய கலாம், அதுல நாங்க கவனம் எடுக்கிற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல பரக்கத் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கலாம், அதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாமே குர்ஆன்ல அதிகமாக கவனம் எடுப்பாங்க. சஹாபாக்கள் ஒரு கிழமையில பொதுவாக குர்ஆனை 7ஆக பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹிஸ்ப் ஓதுவாங்க. ஒரு ஹிஸ்பன்னு சொல்றது அந்த ஒரு 7 பகுதியில ஒரு பகுதி ஓதுவாங்க. அந்த மாதிரி 7 நாள்ல முடிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. குர்ஆன் பொதுவாக அதிகமான நாட்கள் அந்த மாதிரி செய்வாங்க. குறைந்தது நாங்க ஒரு 30 நாள்ல அல்லது ஒரு மாதத்துல நாம் ஒரு குர்ஆனை முடிக்கிற மாதிரி எங்களை பயிற்றுவித்துக் கொண்டால் அது மிகவும் நல்லது. எங்களுக்கு தெரியும், நாங்க ஓதுற குர்ஆன் ஹஃப்ஸ் கிராத் பொதுவாக எங்களோட நாடுகள்ல, எல்லா நாடுகள்லையும் அதிகமான நாடுகள்ல ஹஃப்ஸ்ல தான் ஓதுறோம். இந்த ஹஃப்ஸ் கிராத்தை எங்களுக்கு யார் அறிவிச்சாங்க? ஹஃப்ஸன் ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்கிறார் தன்னை. அதனாலதான் கிராத் ஹஃப்ஸன் சொல்றோம். ஹஃப்ஸ் இப்னு சுலைமான். அவர் யாரிடத்துல அதை கேட்டு இருக்கிறாரு? அவருடைய ஆசிரியர் யாரு? ஆசிம் அபு நஜூத். ஆசிம் யார்கிட்ட கேட்டிருக்கிறார்? அந்த ஆசிமுடைய ஆசிரியர் யாரு? ஆசிமுடைய ஆசிரியர் அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி. அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி ஒரு சஹாபியுடைய மகன். அவர் அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி. அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி யாரிடத்துல அதை கேட்டிருக்கிறாங்க? அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, இந்த சஹாபாக்களிடத்துல அவர் குர்ஆனை படிச்சிருக்கிறாரு, அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி. அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க அனுப்பினாங்கண்டா கூஃபாவுக்கு அனுப்பினாங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்காக கூஃபாவுக்கு அனுப்பினாங்க. கூஃபாவுல அவர் நீண்ட காலம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட படிச்சவங்க தான் ஆசிம்கிட்ட படிச்சவர் தான் யாரு? ஹஃப்ஸ். அந்த அடிப்படையில் தான் நாங்க ஓதுறோம். அந்த காலத்திலேயே சஹாபாக்கள் எல்லாம் நிறைய குர்ஆன் பள்ளிவாசல்ல கூஃபால கூட, அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல நிறைய ஹல்காக்கள் இருக்கும். சில அறிவிப்புகள் வரலாற்று அடிப்படையில நிறைய ஹல்காக்கள், நிறைய குர்ஆன்ல ஓதி கொடுக்க அவர் கண்காணிப்பார். 1000 ஹல்காக்கள் கண்காணிக்கிறன்றெல்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி, அதாவது நிறைய ஹல்காக்கள் இருக்கும். அவங்க போய் கண்காணிப்பாங்க. குர்ஆனை சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் மரணம் செய்வாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி கூஃபாவுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அனுப்பும் பொழுது அவருக்கு 18 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அவர் நீண்ட காலம் அங்க இருந்து படிச்சு கொடுக்கிறார். அவரு தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு ஹதீஸ் அறிவிச்சுக்கிறார் குர்ஆன் சம்பந்தமா. என்ன ஹதீஸ்? ஹைருக்கும் மன் தஅல்லம அல்-குர்ஆன வஅல்லம. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னதா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்ட எங்களுக்கு அறிவிச்ச ஒரு யாருண்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் அபு அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுலமி. அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸுக்காக வேண்டித்தான் நான் 40 வருஷமா அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் 40 வருஷமா இந்த பள்ளியில இந்த ஹதீஸ் தான் என்ன உட்கார வச்சிருக்குது. அதனாலதான் நான் குர்ஆனை படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
அப்ப நீண்ட காலம் அவர் குரான் படிக்கிறோம். அதுபோல அதுக்கு எந்த ஒரு காசும் என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டாரு. யாரு gift கொடுத்தாலுமே கூட அதை அவர் எடுக்க மாட்டார். குரானை படிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க கூலி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நாங்க எல்லாம் குரான் ஓதுறோமே, அதுக்குரிய நன்மை அவருக்கு போய் சேரும். ஏன் அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வழியாகத்தான் அந்த கிராத்தை நாங்க ஓதுறோம். அந்த காலத்துல அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சிருப்பாங்க பாருங்க. ஆனா ஒரு மாணவர் வழியாக அந்த செய்தி அவருக்கு பரக்கத் செஞ்சுக்க அல்லாஹ் தஆலா. ஆசிம்கிட்ட இருந்து ஹஃப்ஸ்கிட்ட இருந்து நாங்க அந்த கிராத் தான் என்ன செய்யறோம், எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பல வழிகள் இருக்குது கிராத் அறிவிக்கப்படக்கூடிய வழி. அப்ப நான் குரான் ஓதுறதுனால எங்களுக்கு கிடைக்கிற பயன்டா ஹைருக்கும், நான் சிறந்த மனிதர்கள்ல போய் சேரலாம். நாங்க அரபு மொழியை படிக்கிறதுனாலையும் குரானோட மொழிங்கிறதுனால குரானை எங்களுக்கு இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். குரானை கற்றுக்கொள்வதற்கும் நான் படிக்கிற அரபு மொழி எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது அதுக்கு உதவியாக இருக்கும், அது இதுக்கு உதவியாக இருக்கும். சரி, எங்களோட நியத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். சில நேரம் அபு அப்துல் ரஹ்மான் சுலமி நினைச்சிருக்க மாட்டார், இவ்வளவு பேரும் இவ்வளவு காலத்துக்கு பிறகு லட்சக்கணக்கான ஆக்கள், மில்லியன் கணக்கான ஆக்கள் அவருடைய கிராத்துல படிப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆனா அவருக்கு அவ்வளவு பேரோட நன்மையும் போய் சேரும். அதே மாதிரிதான் உதாரணமா சஹீஹுல் புகாரி நாங்க உலகத்துல எல்லாருமே பயன்படுத்துறாங்க, வாசிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சில நேரம் நினைச்சிருக்க மாட்டாங்க, கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க, இது நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆட்களுக்கு போய் சேர முடியும் இத்தனை வருஷமா. ஆனா ஒவ்வொருத்தரும் அதுல இருந்து பயனடைகிற காலம் எல்லாம் அவருக்கு நன்மை கிடைச்சு கொண்டிருக்கு. அதே இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நன்மை கிடைக்கிற மாதிரி அவருடைய உஸ்தாத் அபு இஸ்ஹாக் இப்னு ராஹூயாவுக்கும் நன்மை கிடைக்கும். அவர் தான் இமாம் புகாரிக்கு என்ன சொன்னாரு, பொதுவாக வகுப்புல என்ன சொன்னாருண்டா, யாராவது சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே போன்று கிதாபுல ஒன்று திரட்டினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதுவும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உள்ளத்துல பதிவை ஏற்படுத்தியது. அதுவும் அவரை சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் தொகுக்கிறதுக்கு தூண்டியது. அப்ப சில நேரம் நாங்க சொல்ற ஒரு வார்த்தையால நிறைய நன்மைகள் எங்களுக்கு காலாகாலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எங்களோட நியத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ, நோக்கம் எண்ணம் சரியா இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரம் சின்ன ஒரு நாங்க செய்யற வேலையால பரக்கத் செஞ்சால் அதனால அதிகமான ஆட்கள் பயனடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏதாவது பாடத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கா உங்களுக்கு? உரீது சித்தாரதன், இது முதலாவது ஜும்லா. உரீது சித்தாரதன். நாங்க சில விஷயங்களை மேலதிகமாக சொல்லிட்டு போவோம். அதை பல முறை உங்களுக்கு சொல்லும் பொழுது அதோட உள்ளத்துல பதிவாகும்ன்றதுனாலையும் இன்ஷா அல்லாஹ் அது ஞாபகத்துல இருக்கும். ரைட், நாங்க என்ன சொல்ல போறோம்னா, அரபு மொழியில ஏற்கனவே நாங்க சொன்னோம், அரபு மொழியில கலிமாவை நாங்க 3ஆக பிரிக்கலாம். என்னென்னு யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபிஅலியா, ஹர்ஃப். அதாவது இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல். இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப். இஸ்மன் சொல்றது எங்களுக்கு தெரியும், அது ஒருத்தருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ வைக்கப்பட்ட பெயருக்கு நாங்கள் இஸ்மன் சொல்லுவோம். வினை ஃபிஅலன் சொல்றது என்னென்றால் அது செயலையும் குறிக்கும், ஒரு செயலையும் ஒரு காலத்தையும் குறிக்கும். அதான் ஃபிஅல். இடைச்சொல்லுக்கு தனியாக வரும் பொழுது அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியாது, அது இன்னொன்றோட சேரும் பொழுது நாங்கள் அதுக்கு அர்த்தம் கொடுப்போம். இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப் இப்படி 3 கலிமா 3ஆக பிரிக்கலாம். நாங்க ஒரு ஜும்லா இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சால் அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ஜும்லா
இஸ்மியா. اسمية அப்ப இரண்டு வகையான ஜும்லாக்கள் இருக்கு. ஜும்லா இஸ்மியா, இன்னொன்று ஜும்லா ஃபிஅலியா. ஃபிஅல கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா ஃபிஅலியா. இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஃபிஅல நாங்க மூன்றாக பிரிக்கலாம். ஒரு ஃபிஅல், ஒரு வினைச்சொல். அரபியில ஃபிஅல் என்று நாங்க சொல்றது 3 வகையான ஃபிஅல்கள் இருக்கு. யாருக்கு சொல்லலாம்? ஒன்று ماضي مضاري மாதி. மாதி என்றால் இறந்த காலம், இறந்த காலம். என்ன செய்யணும்? முதாரி அப்படி என்று சொல்றது அது நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான சொற்களுக்கு நான் முதாரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்தை வச்சு நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொன்று இருக்குது அம்ர், ஓர்டர், ஏவல், கட்டளை. இப்போது உரீது சிதாரா என்கிறது, உரீது என்றது என்ன கலிமா? இஸ்மா, ஃபிஅலா, ஹர்ஃபா? ஃபிஅல் தானே. உரீதுங்கிறது ஒரு ஃபிஅல், அது ஒரு செயலை குறிக்குது. ஒரு செயலை உரீது, நான் விரும்புகிறேன், நான் வேண்டுகிறேன், ஐ வாண்ட். இப்ப இந்த ஃபிஅல், விரும்புதல் என்ற இந்த ஃபிஅல், ரைட், அதான் உரீது. இது என்ன ஃபிஅல்? மாதியான ஃபிஅலா, கடந்த காலத்திலேயா? பொதுவாக நாங்க படிச்ச அதிகமான பெரும்பாலான ஃபியல்கள் முதாரியான ஃபியல். உரீது, தஸ்குனு, அஸ்குனு, யுரீது, யுஷாஹிது, இது எல்லாமே, யுசல்லி, யதவத்தா, இது எல்லாமே முதாரியான ஃபியல். முதாரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்துற சொற்கள், ஃபியல்கள் தான் முதாரியான ஃபியல். இப்போ முதாரியான ஃபியல்ல நான் படிச்ச வகைகளை பார்த்தால் இதுல 2-3 வகைக்கு. இப்போ உரீது என்று சொல்றோம், அதே மாதிரி துரீது என்றும் சிலது துரீது, மாதா துரீது. இன்னொன்று சொல்லலாம் யுரீது, யுரீது. இது 3க்கும் இடையில என்ன வித்தியாசம்? அதாவது உரீதுங்கிறது ஒருத்தர் தன்னை சொல்றது, முத்தக்கல்லிம், முன் தன்னிலை. நாங்க தமிழ்ல தன்னிலைன்னு சொல்லுவோம், அரபியில முத்தக்கல்லிம் அப்படின்னு சொல்லுவோம் உரீது. துரீது அப்படிங்கிறது முன்னிலையில உள்ளவரை பார்த்து சொல்றது, நீ விரும்புகிறாய், நீ வேண்டுகிறாய். துரீது. அதுக்கு நாங்க ஹாதிர் அல்லது முஹாத்தப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? முஹாத்தப் அப்படின்னு சொல்லுவோம், முன்னிலைக்கு. இன்னொன்று யுரீது என்கிறது எதை குறிக்கும்? ஹுவ தானே, அவன். யுரீது, ஹுவ யுரீது. அது எதை குறிக்கும்? வாய். வாய் என்றால் படர்க்கை. தமிழ்ல நாங்க படர்க்கை, அரபியில காயிப் அப்படின்னு சொல்லுவோம். உரீது, துரீது, யுரீது, இந்த மாதிரியாக 3 வகையாக அதை நாங்க பிரிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்றால், ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயமாக அதுக்கு ஒரு ஃபாயில் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஜும்லாவுல ஒரு ஃபியல் வந்தால், ஒரு வாக்கியத்தில் ஒரு ஃபியல் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபாயில் இருக்கு. ஒரு ஃபியல் அதுக்கு ஒரு ஃபாயில் இருக்கிறது அவசியம். இப்ப உரீது சிதாரதன் என்கிறதுல ஃபியல் அது உரீது, உரீது. ஃபாயில் அது ஃபாயில் இங்க மறைஞ்சிருக்கு. ஃபாயில் உரீதுன்றதுக்குள்ளேயே ஃபியலும் இருக்குது, ஃபாயிலும் இருக்குது. உரீதுங்கிறது ஃபியலாகவும் அதனுடைய ஃபாயில் முஸ்ததிர், முஸ்ததிர் என்ற அரபியில மறைந்திருக்கிறது. பமீருன் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதிபெயர் சொல்லாக பமீராக இருக்குது. சரி, வெளிப்படையாக வர்றது என்றால் எப்படி வரும்? உதாரணமா யுரீது முஹம்மதுன், யுரீது
முஹம்மதுன் என்றால் யுரீது ஃபியல், முஹம்மத் ஃபாயில் என்று நாங்கள் சொல்லுவோம். فاعل طيب யஸ்குனு ஹாமிதுன், யஸ்குனு ஃபியல், ஹாமிதுன் ஃபாயில். فاعل طيب உரீதுல வந்து ஃபாயில் எது என்று நாங்கள் கேட்டால் அதுக்குரிய பதில் அதுல ஒரு தமீர் அன என்ற அந்த தமீர் வந்து மறைஞ்சிருக்குது, அதுதான் ஃபாயில். நான் வேண்டுகிறேன் என்றுதான் மொத்தமான அர்த்தம். ரெண்டும் இருக்காது, ஃபியலும் இருக்குது ஃபாயிலும் இருக்குது. طيب ஜும்லா ஃபிஅலியாவுல ஃபியல் ஃபாயில் ரெண்டுமே மிக முக்கியம். ஃபியல் வந்தால் கட்டாயம் ஃபாயில் வரும். இன்னொன்றும் சில நேரம் வரும், அது مفعول வரோ மேலும் வராம இருக்கோ மேலும். அதுதான் என்ன? مفعول மஃபூலுன் பிஹி. مفعول به طيب மஃபூல் பிஹி மேலதிகமானது. சில ஃபியல்களுக்கு மஃபூல் பிஹி வரும், சில ஃபியல்களுக்கு மஃபூல் பிஹி வராது. இங்க மஃபூல் பிஹி அது உரீது சிதாரத்தன், சிதாரா. அதாவது அந்த செயல் எதுல நடக்குதோ அதுக்கு தான் நான் மஃபூல் பிஹின்னு சொல்லுவோம். எதை, எவரை என்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய செயல் எதுல நடக்குமோ அதுக்கு நான் மஃபூல் பிஹி. இராதா நாட்டம், உரீது நாடுகிறேன், விரும்புகிறேன் என்றது எதை விரும்புகிறேன், எதை? சித்தாரா, அரிகா, தல்லாஜா, மிரா, ஃபுரன், சஹான். அப்ப ஜும்லா ஃபியாலியாவில் ஃபியால் வரும், ஃபாயில் வரும், அதே மாதிரி சில நேரம் மஃபூலுன் வரும். மஃபூல் பிஹி எப்பயுமே அதுக்கு நஸ்பு தான் செய்யப்பட்டிருக்கு. சிதாரத்தன், அரிகத்தன், தல்லாஜத்தன், மிர்ஆத்தன், ஃபுர்னன், சஹானன், இந்த மாதிரி நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். இது இந்த மாதிரி விஷயங்கள் நான் இடையில சொல்லுவேன். இதை உங்களுக்கு விளங்காட்டியும் புரிய பரவாயில்ல, நீங்க இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் விளங்கி கொள்வீங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புரியும், தெரியாதவங்களுக்கு முதலாக கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் பல முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் அது புரியும், அந்த பாடத்திலையும் பருவ காலங்களில் அது வரும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்வி எதுவும் இல்லை, அதனால நாங்கள் பாடத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம், முடிச்சு கொள்ளலாம். إن شاء الله அடுத்த பாடம் الدرس الخامس والعشرون அடுத்த வகுப்புல பார்க்கலாம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. جزاك الله. وعليكم السلام ورحمة الله.